ஹலோ அண்ட் வெல்கம் டு விஏஜே ஹோம் பேக்கர்ஸ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம இந்த ஹார்ட் சிக்கிள்ஸ் எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். இப்போ ஹார்ட் சிக்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா பொதுவாக அந்த கேக் எல்லாம் கிஃப்ட் பண்ணுவாங்க இல்லையா, அதுக்கு கூட வச்சு கொடுக்கறதுக்காக இந்த ஹார்ட் சிக்கிள்ஸ் நமக்கு ஆர்டர் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, இப்போ பர்த்டே கேக்கு அதுக்கு கூட எல்லாம் கேக் சிக்கிள், கேக் பாப்ஸு, டோனட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது மாதிரி இந்த ஹார்ட் சிக்கிள்ஸும் எக்ஸ்ட்ராவாக கேட்பாங்க சில பேர். ஸோ ஹோம் பேக்கர்ஸ் இது செய்கிறதுக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய வீடியோவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்டா இந்த கேக்ஸுக்குள்ள உள்ள வைக்கிறதுக்காக கொஞ்சம் கேக் ஃபில்லிங்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1/2 kg அளவுக்குள்ள கேக்கை நான் க்ரஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இனி இந்த கிரம்ஸை ஒரு பேஸ்ட் ஃபார்ம்ல ரெடி பண்ணி எடுக்க போறோம். அதுக்காக நம்ம டேஸ்ட்டுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா மேங்கோ க்ரஷ் நான் சேர்த்திருக்கேன். இப்போ இந்த மேங்கோ க்ரஷ், பைனாப்பிள் க்ரஷ் இதெல்லாம் ஹோம்மேடா எப்படி ரெடி பண்ணும் அப்படிங்கிறது அந்த கேக் ரெசிபீஸ்ல நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கேக் கிரம்ஸுக்கு கூட க்ரஷ் தான் ஆட் பண்ணும் அப்படின்னு எல்லாம் கிடையாது. நம்ம சாக்லேட் கனாச்சை ரெடி பண்ணி அதுவும் சேர்த்து நம்ம இந்த கிரம்ஸ்ல மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கேக் கிரம்ஸுக்கு கூட க்ரஷ் சேர்க்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை நம்ம சாக்லேட் கனாச்சை சேர்க்கிறதா இருந்தாலும் சரி, நம்ம இந்த கையில் எடுத்து உருண்டை பிடிக்கும் போது கரெக்டாக அது அந்த பால் ஃபார்ம் ஆகி நிற்கும் பார்த்தீங்களா, அந்த ஒரு ஸ்டேஜுக்கு நமக்கு அந்த கேக் ஃபார்ம் ஆகி வரும்போது அந்த ஃபில்லிங்ஸ் ஆட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த கன்சிஸ்டன்சி அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணும்போது தான் அந்த ஹார்ட் சிக்கிள் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட் இருக்கும். அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த டைப்பில் உள்ள சிலிக்கான் மோல்டு, இதில் தான் அந்த ஹார்ட் சிக்கிளோட ஷெல் நம்ம செய்ய போகிறோம். இனி சாக்லேட் மெல்ட் பண்ணலாம். 150 கிராம்ஸுக்கு ஒயிட் காம்பவுண்ட் நான் எடுத்திருக்கேன். அந்த டபுள் பாயில் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நான் ஆல்ரெடி சாக்லேட் எப்படி மெல்ட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்களா இருந்து அதை பாருங்கள். ஸோ அதில் எனக்கு கமெண்டில் கொஞ்சம் கொஸ்டின்ஸோட ஆன்சர் நான் இதில் சொல்கிறேன். பாட்டமில் இருக்கிற பவுலில் 1/4 ஹைட்டுக்கு தான் ஹாட் வாட்டர் எடுத்துக்கணும். ஸோ இந்த டாப்பு நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பவுல் அந்த வாட்டரில் டச் ஆகி இருக்கக்கூடாது. இந்த ஹாட் வாட்டருக்கும் அந்த டாப்பில் இருக்கக்கூடிய பவுல் பாட்டமுக்கும் கேப் இருக்கணும், டிஸ்டன்ஸ் இருக்கணும். அப்போ தான் இந்த ஹாட் வாட்டரோட வேப்பர் பட்டு சாக்லேட் சீக்கிரமாகவே மெல்ட் ஆகி கிடைக்கும். அதே மாதிரி இந்த சாக்லேட் காம்பவுண்ட்ஸ் அதோட பிராண்ட்ஸ் நான் என்னெல்லாம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா மோர்டும் யூஸ் பண்ணுவேன், அப்புறம் மெல்லோ. இந்த ரெண்டும் தான் எனக்கு ஷாப்பில் அவைலபிளாகவும் இருக்குது. பட் இந்த ரெண்டுமே நல்லாவும் இருக்குது, சரிங்களா, எந்த ப்ராப்ளமும் வராது. அப்புறமா ஒரு முக்கியமான விஷயம்னா இந்த சாக்லேட்ஸ், அதாவது சாக்லேட் காம்பவுண்ட்ஸ் எங்கே ஸ்டோர் பண்ணோம், எப்படி ஸ்டோர் பண்ணோம் அப்படிங்கிறது. சாக்லேட் காம்பவுண்ட்ஸ் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணக்கூடாது. நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் தான் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் ஒரு பக்கெட் எதுலையாவது வச்சு அப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அதை எடுத்து இந்த மாதிரி மெல்ட் பண்ண பார்த்தீங்கன்னா சாக்லேட் மெல்ட் ஆகாது, இந்த கட்டி பிடிச்சி இந்த தெரிஞ்சது மாதிரியாக வந்துடும். இந்த சாக்லேட்டில் மிக்ஸ் பண்ணுறதுக்காக செஃப் மாஸ்டர் பிராண்டோட கேண்டி கலர் எடுத்திருக்கேன். அதை மிக்ஸ் பண்ணும்போது பாருங்கள் நல்ல டார்க் கலர்லையா அந்த ரெட்டு கிடைக்கும். நான் டோட்டலாக 4 நம்பர்ஸ் ஹார்ட் சிக்கிள்ஸ் தான் செய்ய போகிறேன். அதனால 4 கேவிட்டியில் மட்டும் சாக்லேட்ஸ் எடுத்துக்கிட்டால் போதும். ஸோ சாக்லேட் பார்த்தீங்கன்னா நிறைய எல்லாம் ஃபில் பண்ண தேவையில்லை. இப்போ நான் எடுத்துக்கிறேன் பார்த்தீங்களா, ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு, அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு நம்ம ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் அந்த சாக்லேட்ஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காகவே இந்த மாதிரி ப்ரஷ் யூஸ் பண்ணிப்பேன். அப்படி இல்லை ஸ்பூன் யூஸ் பண்ணியும் ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட் சிக்கிள் செய்யும்போது அதில் சர்ஃபஸ் நல்லா ஸ்மூத்தாலாம் இருக்காது. இந்த ஒரு ஜியாமெட்ரிக் பேட்டர்ன் இருக்கும், லைன் மார்க்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அது அந்த பெண்டில் எல்லாம் சாக்லேட் கொஞ்சம் நல்லா திக்காகவே அப்ளை பண்ணும். அப்படி இல்லைன்னா டிமோல்ட் பண்ணும்போது அந்த பெண்ட் இருக்கிற பிளேசஸ்ல எல்லாம் பிரேக் ஆகிடும். அதுவும் இல்லை, டிமோல்ட் பண்ணும்போது பிரேக் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா ஒரு 2-3 கோட்டிங்ஸாவது நம்ம சாக்லேட் அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கோட்டிங், அதாவது அந்த சைடு பாட்டம் எல்லா இடத்துலையுமா அந்த சாக்லேட்டை நீட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா டேப் பண்ணிக்கலாம். அப்போ டேப் பண்ணும்போது சின்ன சின்ன அந்த கேப் தெரியுது பார்த்தீங்களா, நம்ம ப்ரஷ் யூஸ் பண்ணும்போது வர அந்த லைன் மார்க்ஸ் எல்லாமே போய் நல்லா ஸ்மூத்தாக அந்த சாக்லேட் ஃபில் ஆகி கிடைக்கும். ஃபஸ்ட்டு கோட்டிங் சாக்லேட் ஃபில் பண்ணதுக்கப்புறமா சாக்லேட் செட் ஆகுறதுக்காக ஃப்ரிட்ஜில் நம்ம ஃப்ரீசரில் எதுவும் வைக்க வேண்டிய தேவையில்லை, நார்மல் கூலிங்லேயே வச்சா போதும். 5 to 10 மினிட்ஸ் எல்லாம் ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது நல்லா செட் ஆகி கிடச்சிரும். அதுக்கப்புறமா இதுக்கு மேலே செகண்ட் கோட்டிங் கொடுத்துக்கலாம். ஸோ செகண்ட் கோட்டிங் கொடுக்கும்போது மெயினாக பார்த்தீங்கன்னா அதோட அந்த ஹார்ட் சிக்கிளோட அந்த சென்டரில் பார்த்தீங்களா அந்த ஒரு லைன் மார்க் இருக்கிறது, அதில் நமக்கு பார்த்தாலே தெரியுது, அந்த ஒரு ப்ளூ கலர் தெரியுது பார்த்தீங்களா, சாக்லேட் கூடுதல் அப்ளை ஆகலை. அதில் எல்லாம் எக்ஸ்ட்ராவாக சாக்லேட் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அதுவும் அந்த ஹார்ட் சிக்கிளோட சைடு போர்ஷன்ஸ், அந்த சைடில் எல்லாமே சாக்லேட் கொஞ்சமாக தான் அப்ளை ஆயிருக்கு. அதுலேயும் இன்னொரு கோட்டிங் கொடுத்துக்கலாம். செகண்ட் கோட்டிங் கொடுக்கறதுக்கு நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அந்த சைடில் எல்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு. ஏன்னா நம்ம ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்ததுனால அந்த மோல்டு கூலிங்காக இருக்கும் இல்லையா. ஸோ சாக்லேட் அப்ளை பண்ணதுமே கரெக்டாக அந்த சைடில்
சைடில் எல்லாம் நல்லா நீட்டாக சாக்லேட்டு அதை ஒட்டி பிடிச்சிரும். செகண்ட் கோட்டிங் முடிச்சதுக்கப்புறமா அதையும் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா செட் பண்ணி எடுத்தாச்சு. செகண்ட் கோட்டிங் கொடுக்கும்போதே மேக்ஸிமம் அந்த சைடு எல்லாமே நல்லா நீட்டாக கவர் ஆகிடுச்சு. சப்போஸ் உங்களுக்கு வந்து செகண்ட் கோட்டிங் கொடுத்ததுக்கு அப்புறமாவும் அதோட அந்த மோல்டு சைடெல்லாம் வந்து நீட்டாக இல்லை, சாக்லேட் வந்து நீட்டாக கவர் ஆகலை அப்படின்னா இன்னொரு கோட்டிங் கூட கொடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம ஃபர்ஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த கேக் ஃபில்லிங்ஸு, அதை வந்து அந்த ஹார்ட் சிக்கிளுக்கு உள்ளால ஃபுல்லாகவே ஃபில் பண்ணி இந்த மாதிரி நல்லா நீட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இந்த ப்ரெஸ் பண்ணுறது வந்து ரொம்ப அழுத்தமாக எல்லாம் பண்ணக்கூடாது, ஏன்னா அந்த சாக்லேட் பிரேக் ஆகிடும். இந்த 4 கேவிட்டிஸ்லையுமே ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா இதுக்கு மேலே மறுபடியும் வந்து நம்ம சாக்லேட் வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா ஹார்ட் சிக்கிளுக்கு மேலேயும் சாக்லேட் அப்ளை பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 10 மினிட்ஸ் வச்சு கொஞ்சம் செட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த சைட்லலாம் இருக்குது பார்த்தீங்களா, கொஞ்சம் சாக்லேட் வந்து சிந்தின மாதிரியெல்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாத்தையும் நம்ம நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணதுக்கப்புறமா டிமோல்டு பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த ஹார்ட் சிக்கிள் வந்து நல்ல கரெக்டான ஒரு ஷேப்புக்கு அந்த சைட்லலாம் வந்து எக்ஸ்ட்ராஸ் எதுவுமே நிற்காமல் நல்லா நீட்டாக கிடைக்கும். டிமோல்டு பண்ணுறேன் பாருங்கள், இவ்வளோ நீட்டாக சூப்பராக நல்லா அழகாக ரெட் கலரில் டிமோல்டாகி கிடச்சிருச்சு பாருங்கள். இனி இந்த ஹார்ட் சிக்கிள்ஸ் வந்து நம்ம டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணேன்னா ஒரு ஸ்மால் சைஸில் இந்த பைப்பிங் பேக் நான் செய்து எடுத்து தான் சாக்லேட் ஃபில் பண்ணி இதில் வந்து டெக்கரேட் பண்ணிக்க போகிறேன். ஸோ 1-2 வீடியோலையும் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க அந்த ஸ்மால் சைஸ் பைப்பிங் பேக் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு. நான் அது உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட்டு பேக் பண்ணுற கவர் உண்டு இல்லையா, அந்த கவர் தான். ஸோ இதை வந்து ஒரு சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். பார்த்தீங்களா, இந்த சைஸுக்கு போதும் அந்த பைப்பிங் பேக் செய்கிறதுக்கு தேவையானது. இதை வந்து நம்ம கோன் ஷேப்புக்கு நான் இப்போ பண்ணுறது மாதிரியாக நம்ம ரோல் பண்ணி எடுத்துகிட்டு அதில் ஒரு செல்லோ டேப் போட்டு விட்டுக்கலாம். இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிளாகவே இந்த மாதிரி ஸ்மால் சைஸில் உள்ள பைப்பிங் பேக் ரெடி பண்ணிக்கலாம். இதில் தான் சாக்லேட் ஃபில் பண்ணி ஹார்ட் சிக்கிள் டெக்கரேட் பண்ணிக்க போகிறேன். ஸோ சாக்லேட் வச்சு என்ன பண்ணலான்னா அந்த ஹார்ட் சிக்கிளுக்கு மேலே இந்த மாதிரி லைன் கிராஸ்டாக லைன்ஸ் போட்டு விட்டுக்கலாம். இதுக்கு மேலே கோல்டன் கலர் சுகர் பால்ஸ் வச்சு தான் நான் டெக்கரேட் பண்ணிக்க போகிறேன். இதில் வந்து 2 ஹார்ட் சிக்கில் கோல்டன் கலர் லீஃப் வச்சுருக்கேன். வேறு 2 ஹார்ட் சிக்கிளில் வந்து கோல்டன் கலர் டஸ்ட்டை வந்து லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுருக்கேன். ஹார்ட் சிக்கிள்ஸ் பார்த்தீங்களா, நல்லா சூப்பராக டெக்கரேட் பண்ணியாச்சு. இந்த ரெட் வித் கோல்டு காம்பினேஷன் வந்து நல்லா சூப்பராக இருக்குது. ஸோ இந்த ஹார்ட் சிக்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா கப் கேக் மஃபின்ஸ் இருக்கு இல்லையா, அதில் தான் வச்சுருக்கேன். இந்த ஹார்ட் சிக்கிள்ஸ் செய்கிறது பார்த்தீங்களா ரொம்ப சிம்பிள். எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். வேறொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். பை.